இந்த வீடியோவில் டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம் போர்டு நடத்துகிற சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோட ரிசர்வேஷன் பற்றி பார்க்க வரோம். ஸோ ஒரு ஓவரால் அவுட்லைன் கிடைக்கும். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, பட் நோட்டிஃபிகேஷன் வந்து 1300 வேக்கன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரி, நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 1200 சீட்ஸ்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த 1200 சீட்ஸ்னு இருக்குது அப்படின்னா அது எப்படி யார் யாருக்கு அலாட் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு அவுட்லைன் தான். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் லெவல் என்ன, ஓகே, நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த 1200 வேக்கன்சியில் முதல்ல 2 இதாக பிரியுங்க. ஒன்று டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு போயிடும், இன்னொன்று ஓப்பன் கேட்டகரிக்கு வரும். ஸோ டிபார்ட்மெண்டல் கோட்டாங்கிறது ஆல்ரெடி போலீஸாக இருக்கிறவங்களுக்கு, ஸோ பிசியில் இருக்கிறவங்க ஒரு 20% சீட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து சிலபஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அவங்களுக்கு 20% சீட் என்ன நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ சீட்ஸ் வருதோ 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 240 சீட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கே போயிடும். ஸோ மிச்சம் உள்ள 80% தான் ஓப்பன் கேட்டகரி வரும். ஸோ இந்த ஓப்பன் கேட்டகரி சீட்ஸும் நம்ம எல்லாருக்கும் கிடையாது. அதுலேயுமே ஒரு சில ரிசர்வேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் கேட்டகரியில் அந்த 240 போக மிச்சம் 960 சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 960 சீட்டில் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அதாவது 96 சீட்ஸ், நியர்பை 100 சீட்ஸ் வந்து எங்கே போயிருது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டுக்கு போயிருது. ஸோ அதுக்கப்புறம் வார்டு கோட்டான்னு சொல்லி, அதாவது அந்த போலீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு கோட்டா உண்டு. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி வார்டு கோட்டாவில் ஒரு 96 சீட்ஸ் போயிருது, 10%. ஸோ இவங்க 2 பேருக்கும் 10 கொடுத்து மிச்சம் உள்ள 10% தான் ஓப்பனில் உள்ள மேல் ஃபீமேலுக்கு வருங்க. ஸோ அதுலேயும் மேலுக்கு பார்த்தீங்கன்னா 70%, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 30% தான். ஸோ இதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயமுமே போயிடும். முதல்ல டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கிட்டே போகுது, அடுத்தாப்பில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு போயிடுது, அதுக்கப்புறம் வார்டு கோட்டா போய் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே வருது. ஓப்பன்லேயும் வந்து உமனுக்கு ஒரு 30% சீட்ஸ் ரிசர்வ் ஆகிடுது. ஸோ இந்த கோட்டாக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் பிரிக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், மென்னுக்கு டோட்டலாகவே ஒரு 537 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் இந்த சீட்ஸில் தான் ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, பிசிஎம் எவ்வளவு, எம்பிசி எவ்வளவு, எஸ்சி எவ்வளவு, எஸ்டி எவ்வளவுங்கிறது பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசிக்கு பிரகாரம் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து இப்போ உள்ளதில் பிரியும். ஸோ இதே இதுதான் உமனுக்கு இப்போ வந்து 30%னா 230 சீட்ஸ் கிட்ட வருது. ஸோ அதுலேயும் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸாக சீட்ஸ் அலாட் ஆகும். ஸோ இதில் இருந்து சரி இதில் உள்ள அந்த 26% அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லைங்க. இப்போ மென்னுக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு வந்து ஒரு 26% அப்படின்னு வைங்களேன். ஸோ ஒரு 142 சீட்ஸ் இருக்குங்க. 142 சீட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா 20% பிஎஸ்டிஎம்க்கு போயிருங்க. இது நாட் ஓன்லி ஃபார் பிசி, எல்லா கம்யூனிட்டிலையுமே வந்து 20% பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துருவாங்க. அதாவது தமிழ் வழியாக படித்து வந்தவங்க வந்து ஒரு 20% சீட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஒரு 142 சீட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அவங்க 20% எடுக்க போக மிச்சம் வந்து ஒரு 113 சீட்ஸ் தான் பிசி கேண்டிடேட்டுக்கும். ஸோ இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை, வார்டு கோட்டா இல்லை, வேறு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஒரு பிசி ஸ்டூடெண்ட் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 113 சீட்டுக்கு தான் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இதுதாங்க லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இந்த 31, 26 இதெல்லாம் மாற போகிறதில்ல, இதெல்லாம் இதே பர்சன்டேஜில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இது. ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் புக் பேக்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் உள்ள புக் பேக் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் மட்டும், ஓகே, அதாவது 6th to 10th வரைக்கும் உள்ள புக் பேக் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு பிடிஎஃபாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம டெலகிராம் சேனல்லையுமே அந்த ஃபைலை வந்து போஸ்ட் பண்ணிடுறேன், வேணுங்கிறவங்க எடுத்து படிச்சுக்கோங்க, ஓகேங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நான் ரொம்ப லேக்கிங்காக இருக்கேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் ரீட் பண்ண முடியல, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை ஆல்ரெடி நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஆனால் ரிவைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம 2025 ஜானில் ஸ்டார்ட் பண்ணதுங்க. இது வந்து டெய்லி சிஏ எம்சிக்யூன்னு சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 20 எம்சிக்யூஸ், ஓகே, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ கிளியர் பண்ணி உள்ளே இருக்கிற ஒரு 4 பேர் வந்து டெய்லி ஒரு 20 எம்சிக்யூஸ் வந்து செலக்டடாக எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது அன்னன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் இது வந்து ஸ்பெஷலி ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது, ஒரு 20 எம்சிக்யூ இருக்கும். அந்த ஆப்ஷன் கூட அதுக்கு ரிலேட்டாகவே இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்களோ
அதுக்கு ரிலேட்டடாகவே இருந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 20 எம்சிக்யூஸை ரிவைஸ் பண்ணுறது ஒரு ஆல்ரெடி ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்குலாம் வந்து டைம் இல்லை எனக்கு நியூஸ் பேப்பர்லாம் நான் ரீட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறவங்க கூட வெறுமனே இந்த 20 கொஸ்டின்ஸை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை இதிலேருந்து நீங்கள் நோட்லாம் பண்ண வேண்டாம். இதை வந்து ஒரு பிடிஎஃபாக நீங்கள் வந்து அன்னன்னைக்கு உள்ளது டேட் போட்டு சேவ் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ இதுவுமே டெய்லி ஒரு 8 PM கிட்டக்க அப்லோட் ஆயிரும் அந்த சேனலில். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதாங்க வீடியோவோட கண்டென்ட். தேங்க்யூ.